गाइस சிவபெருமான் கழுத்துல ஏன் இந்த பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவே இந்த கதை சூப்பரா இருக்கும். நான் முழுசா சொல்றேன், கவனமா கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ மலையை கடைஞ்சு அதில் உள்ள அமிர்தத்தை வெளியில எடுக்கிறதுக்கு பாம்பை பயன்படுத்தினாங்க. அந்த பாம்போட பேரு வாசுகி. இந்த வாசுகி பாம்பு மலையை கடைஞ்சப்போ ஆழக்காலம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான விஷம் கடல்ல இருந்து வெளியில வந்துச்சு. அந்த விஷம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற விஷயம் தேவர்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே தேவர்கள் அப்படியே நடுங்கி போய் உடனடியா சிவபெருமான் கிட்ட எப்படியாச்சும் இந்த பிரபஞ்சத்தை அந்த கொடிய விஷத்துல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு மண்டிட்டு கேட்டாங்க. இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எதை பத்தியுமே யோசிக்காம சிவபெருமான் அந்த விஷத்தை குடிக்க போனாரு. ஆனா அந்த விஷம் சிவனோட கழுத்தை தாண்டி உடலுக்குள்ள போனுச்சுன்னா கண்டிப்பா அது உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தை அறிஞ்ச பார்வதி சிவன் அந்த விஷத்தை குடிக்கும் போது அது கழுத்துக்கு கீழே போகக்கூடாது அப்படின்ட்டு பார்வதி தேவி சிவனோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா பார்வதி தேவியால ரொம்ப நேரமா சிவனோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சுக்க முடியல. அப்போ சிவனோட தீவிர